Welcome students. 11th Commerce Unit 3 Service Business 1 Chapter 10 Reserve Bank of India. இப்போ ஆர்பிஐ பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த லெசனில். ஆர்பிஐடைய ஃபங்க்ஷன்ஸ், அவருடைய ரோல், மீனிங், அவருடைய ஆர்ஜின் எல்லாமே இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஆர்பிஐ பற்றி நம்ம ஜென்ரலாக ஒரு இன்ட்ரொடக்ஷன் பண்ணிப்போம். இப்போ ஆர்பிஐ எப்போ ஃபார்மேஷன் ஃபஸ்ட்டு பண்ணாங்கன்னா 1935 1 ஏப்ரல் 1935 கிட்டத்தட்ட 86 இயர்ஸ் ஆச்சு. ஆர்பிஐ ஆக்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா 1934 ஆர்பிஐ ஆக்ட்டு. இப்போ ஆர்பிஐடைய கவர்னர் யாருன்னா சக்திகாந்த தாஸ், அவர் தான் ஆர்பிஐடைய கவர்னர். ஒரு ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர், அதாவது புவனேஸ்வர் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர், இந்தியா தான். அவர் பார்த்திங்கன்னா 1957 வந்திருக்கார். ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர். ஓகேங்களா. இப்போ ஆர்பிஐ பார்த்திங்கன்னா அதோடைய ஃபங்க்ஷன்ஸ், அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே எது பண்ணோம்னா கவர்மெண்ட் தான் அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான், அதாவது பாரத் சர்க்கார்ம்பாங்க, அல்லது ஜென்ரல் கவர்மெண்ட் ஆர் யூனியன் சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்ல போனால் யூனியன் சொல்லுவாங்க. ஓகேங்களா. இது கான்ஸ்டியூஷன், அதாவது இந்திய அசம்பிளியில் தான், லெஜிஸ்லேட்டிவ் தான், அதான் ஜென்ரல் கவர்மெண்ட்டுடைய இதில் தான் அதை பற்றி சொல்லுவாங்க. லோக்சபா, ராஜ்யசபான்னு சொல்லுவாங்க. ராஜ்யசபா அதோடைய சேர்மன் பார்த்திங்கன்னா அதாவது வெங்கையா நாயுடு. ஹெட்னு பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட்டுங்கும்போது பார்த்திங்கன்னா ராம்நாத் கோவிந்த் தான் பிரசிடெண்ட்டு. நம்மளுடைய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது, அதாவது மும்பையில் இருக்குது. எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 1935, அதாவது ஆர்பிஐ எஸ்டாப்ளிஷ்ங்கிறது 1935. ஓனர்ஷிப் எல்லாமே பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கவர்மெண்ட்டில் தான் இருக்குது. ஓகேங்களா. அப்போது பிரசிடெண்ட் யார்? ராம்நாத் கோவிந்த். பிரைம் மினிஸ்டர் உங்களுக்கு தெரியும், நரேந்திர மோடி, இது உர்ஜித் பட்டேல். இப்போ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது ஒரு கவர்மெண்ட்டால் தான் இது நிர்வகிக்கக்கூடியது ஆர்பிஐ. இது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சொல்கிறோம். இப்போ இதை பற்றியான டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் ஆர்பிஐடைய ஃபங்க்ஷன்ஸு, அவருடைய ரோல் பார்த்திங்கன்னா, அவருடைய மெயின் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா, அதாவது பார்த்திங்கன்னா மானிட்டரி வேல்யூ, அதாவது மானிட்டரி வேல்யூ பணம் சம்மந்தமான மானிட்டரி வேல்யூ மேனேஜ் பண்ணுறது, ஃபினான்ஷியல் சிஸ்டம் அனலைஸ் பண்ணுறது, ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு, கரன்சி, பேமெண்ட் சிஸ்டம், பேங்கர் டு பேங்கர், வங்கிகள் வங்கி, இப்படிலாம் அப்படியே ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இந்த அப்ஜெக்டிவ்னு பார்த்திங்கன்னா மானிட்டரி தான், அதாவது இன்டர்னல் கரன்சி, எக்ஸ்டர்னல் வேல்யூ, ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா உடைய மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஓகேங்களா. இதுதான் நம்ம லெசனில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ ஆர்பிஐ பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி இப்போ ஆர்பிஐவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன யூனிட்டில் பார்த்துருக்காங்க, இப்போது போட்டிருக்காங்கன்னா சர்வீஸ் பிஸ்னஸ். இப்போ சர்வீஸ் பிஸ்னஸ்னால் என்னங்கிறத நம்ம இந்த இன்ட்ரொடக்ஷனில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா. லேர்னிங் ஆப்ஜெக்டில் என்ன சொல்கிறாங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் ஜென்ரல் பேங்க்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், அதாவது சென்ட்ரல் பேங்கை பற்றி, ஆர்பிஐ பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். கெயின் நாலேஜ் அபவுட் த ஆர்ஜின் ஆஃப் த ரிசர்வ் பேங்க், ஆர்பிஐயோட ஆர்ஜினை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இப்படிய ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கணும். ஃபஸ்ட்டு 10.1 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீடு ஃபார் த ஸ்டடி ஆன் சர்வீஸ் பிஸ்னஸ், அதாவது சர்வீஸ் பிஸ்னஸை பற்றி, அதோடைய தேவையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா. அப்போ சர்வீஸுன்னா என்ன, அப்படிய மோட்டிவ்ங்கிறது பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் ஓரியன்டாக இல்லாமல் சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கும். அப்போது எல்லா ஆர்கனைசேஷன்லேயும் பார்த்திங்கன்னா மெயின் மோட்டிவ்ங்கிறது பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் ஓரியன்டாக இருக்கும். சில ஆர்கனைசேஷனில் பார்த்திங்கன்னா அந்த லாபத்தை முதல் நோக்கம் இல்லாமல் சர்வீஸ் முதல் நோக்கமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா சர்வீஸ் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவோம்.
அப்படி பார்க்கும்போது எதுலாம் சர்வீஸ் பிஸ்னஸ்ன்னு சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போம். எஜுகேஷ்னல், மெடிக்கல், ஹாஸ்பிட்டாலிட்டி அண்டு த லைக் சர்வீஸ் பிஸ்னஸ் எக்ஸீடட் ஃபார் செஞ்சுரிஸ். அதாவது என்ன சொல்கிறாங்களா, கல்வி, மருத்துவம், சுகாதாரம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா சர்வீஸ் ஓரியன்டான பிஸ்னஸ். இது பார்த்திங்கன்னா பல நூற்றாண்டால், அதாவது எக்ஸீட் ஃபார் த செஞ்சுரி, பல நூற்றாண்டுகளாக நம்ம நாட்டில் வந்து செயல்பட்டுருக்கு. ஓகேங்களா. இட் இஸ் எ ப்ராமினன்ஸ் இன் த குளோபல் ட்ரேட் இஸ் த ரீசன் ஆரிஜின். எக்ஸாம்பிள் ஆஃப்டர் 1970. அப்படி பார்க்கும்போது உலக வர்த்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேவை தொழிலாக பார்த்திங்கன்னா 1970 ஒரு முக்கியத்துவம் வகித்து நம் நாட்டில் இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது, the services sector has emerged as the most dynamic sector of the world economy, contributing almost 1/3 of the world gross value added, half of world employment, 1/5 of global trade, and more than half of the world foreign direct investment flows. அப்படி பார்க்கும்போது உலக வர்த்தகத்தில் 1/3 வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது, அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் துறைவாரியாக நம்ம பார்க்கும்போது உலகத்தில் ஒட்டுமொத்த உற்பத்தியினுடைய மதிப்பில் கிட்டத்தட்ட 1/3 வேலைவாய்ப்புக்காகவும் அதில் சமபங்கு உலக வர்த்தகத்துக்காகவும் 15th குளோபல் 1/5 வெளிநாட்டு அந்நிய முதலீடுகளுக்கும் இதில் வந்து செயல்பட்டு வருகிறதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது, இட் ரிமைன் த கீ டிரைவர் ஆஃப் த இந்தியன் எக்கனாமிக் க்ரோத், அதாவது பொருளாதார வளர்ச்சிக்காக கான்ட்ரிபியூட்டிங் த ஆல்மோஸ்ட் 66.1% ஆஃப் இட்ஸ் கிராஸ் வேல்யூ ஆடட் க்ரோத் இன் 2015-16. இட்ஸ் த இந்தியன் பட்ஜெட் எஸ்டிமேட் ஃபார் 2015-16. பொருளாதார வளர்ச்சி, அதாவது பார்த்திங்கன்னா இந்திய பட்ஜெட்டில் பொருளாதார வளர்ச்சிக்காக இந்த பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 66.1% வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 66.1% பொருளாதார வளர்ச்சிக்காக வந்து இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியமாக உள்ளது வந்து பார்த்திங்கன்னா 66.1% சொல்லியிருக்காங்க. அதாவது அந்நிய முதலீட்டில் இந்தியனுடைய பொருளாதார வளர்ச்சி, அந்நிய முதலீட்டில் இந்தியனுடைய பொருளாதார வளர்ச்சிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ்டிமேட் என்ன சொல்கிறாங்கன்னா 2015-16 எஸ்டிமேட் என்ன சொல்கிறாங்கன்னா 66.1% பங்களிப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சேவைத்துறையுடைய, அதாவது சர்வீஸ் பிஸ்னஸுடைய நீடு. ஓகேங்களா. இப்போ சர்வீஸுங்கிறது என்னென்னலாம் சொல்லணும், எஜுகேஷன், மெடிக்கல், ஹாஸ்பிட்டாலிட்டி. ஓகேங்களா. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா பேங்கிங் சர்வீஸ். இதில் நம்ம 10.2ல் பேங்கிங் சர்வீஸ் பற்றி, அதாவது வங்கி பற்றி நம்ம பார்க்க போகிறோம், அதனுடைய சேவை பற்றி. பேங்கிங் சர்வீஸ் இஸ் த நர்வ் சென்டர் ஆஃப் த இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் இன் ஏ கண்ட்ரி. நாட்டில் பேங்கிங்கிறது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வர்த்தகம், அதாவது சர்வீஸுங்கிறது வர்த்தகம், வாணிகம், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நர்வ், அதாவது பார்த்திங்கன்னா நரம்பு மண்டலமாக செயல்படுகிறது. நர்வ் சென்டர் ஆஃப் த இண்டஸ்ட்ரி உடைய நரம்பு மண்டலமாக இருக்கிறது. இட் பிளே விட்டல் ரோல் ஆஃப் த ப்ரொவைடிங் ஆஃப் த மணி ரெக்வயர்ட் ஃபார் த ரெகுலர் ஃபங்க்ஷன் அண்டு டெவலப்மெண்ட். ஒரு நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வங்கிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க பார்த்திங்களா. அதுதான் நரம்பு மண்டலமாக சொல்லியிருக்காங்க. இந்த வேர்ட் பேங்க் நார்மலி ரெஃபர் டு கமர்ஷியல் பேங்க், அதாவது உலக வங்கியை வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் பேங்க்னு சொல்லுவாங்க. தேர் ஆர் மெனி டைப் ஆஃப் பேங்க் ரெண்டரிங் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சர்வீஸ். அதாவது டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா சர்வீஸ், தேர் ஆர் மெனி டைப் ஆஃப் பேங்க், நிறைய வங்கிகள் இருக்குது. அதனுடைய சர்வீஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு விதமாக இருக்குது. சென்ட்ரல் பேங்க் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் அமாங் தம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் பேங்க்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா
ஒரு முக்கியமானது ஒன்று. அதாவது இந்தியாவுக்கு வந்து சென்ட்ரல் பேங்க்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ. அதாவது வங்கிங்கிறது பொதுவாக வங்கின்னா வர்த்தகம் சார்ந்ததை பற்றி இருக்கும். அப்போ பல்வேறு விதமான வங்கிகள் இருக்கும். அவருடைய ஃபங்க்ஷனுங்கிறது ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும், பலவிதமாக இருக்கும். ஓகேங்களா? இருந்தாலும் அது சென்ட்ரல் பேங்க்குங்கிறது ஒரு முக்கிய பங்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது, எவரி நேஷன் ஹேஸ் ஒன் சென்ட்ரல் பேங்க். அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்கும். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்கும். இட் இஸ் ஓன் பை த கவர்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி. இது யார் ஓன் பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட்டு. த கண்ட்ரோல் ஓவர் த என்டையர் பேங்கிங் சிஸ்டம் ஆஃப் த கண்ட்ரி இஸ் வெஸ்டட் வித் த அபெக்ஸ் பேங்க் ஆர் சென்ட்ரல் பேங்க் ஆர் நவுன் பை டிஃப்ரெண்ட் நேம் ஆஃப் டிஃப்ரெண்ட் கண்ட்ரி. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. அப்படியே ஒவ்வொரு அந்தந்த அரசாங்கத்துக்கும், அதாவது சென்ட்ரல் பேங்க்ன்றது அந்த கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது. ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த வங்கியினுடைய செயல்பாடுகள், அதனுடைய கட்டுப்படுத்துகிற அதிகாரம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் வித்தியாசங்கிறது இருக்கும். அதாவது டிஃப்ரெண்ட் கண்ட்ரி, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் வேர் ஃப்ரம் கண்ட்ரி டு கண்ட்ரி, நாட்டுக்கு நாடு என்ன இருக்கும்னா அதோடைய ஃபங்க்ஷனுங்கிறது வித்தியாசம் இருக்கும். A central bank is set up as autonomous or quasi-autonomous body. அதாவது ஒரு தன்னாட்சி நிலை பெற்றிருக்கும் அல்லது பாதி autonomous body இருக்கும்னு சொல்கிறாங்க. Stability and growth of country economic of the main goal of the central goal. அதாவது பார்த்திங்கன்னா அதாவது என்ன சொல்கிறாங்க, தன்னாட்சி இருக்கும் அல்லது பாதி தன்னாட்சி இருக்கும். அப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஸ்டெபிலிட்டிங்கிறது வந்து ஒரு நிலையான தன்மை எதுக்கு இருக்குன்னா அந்த பொருளாதாரத்தில் வந்து ஒரு நிலைத்தன்மையை கொண்டு வரதுக்காக தான் அதனுடைய முக்கிய குறிக்கோள். அதாவது பார்த்திங்கன்னா இந்தியா ரிசர்வ் பேங்க் ஆஃப், அதாவது சென்ட்ரல் பேங்க்கு முக்கிய குறிக்கோள், கோல், அதான் சொல்கிறேன், கோல் ஆஃப் எ சென்ட்ரல் பேங்க். இன் இந்தியா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ இஸ் த சென்ட்ரல் பேங்க். இந்தியாவை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் மைய வங்கியாக நமக்கு செயல்படுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 10.3ல் ஹிஸ்டரிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் பேங்க் இன் இந்தியா உடைய ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா ஆர்பிஐடைய ஹிஸ்டரி பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் இன் இந்தியா, அதாவது உடைய வரலாறு என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான் வாஸ் த ஃபஸ்ட்டு பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்டாப்ளிஷ். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ஆஃப் இந்துஸ்தான் இருந்தது. அது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1770. எப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா 1932. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ் இன் 1786 அண்ட் வாஸ் ஆல்சோ liquidated in 1791. அதாவது பார்த்திங்கன்னா 1786 பார்த்திங்கன்னா அது பொது உடைமை, அதாவது சென்ட்ரல் பேங்காக இருந்திருக்கு. அது 1791 வந்து பார்த்திங்கன்னா வைண்ட் அப் பண்ணிட்டாங்க, அதாவது க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ஆஃப் கல்கட்டா வாஸ் த ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் ஸ்டாக் பேங்க் எஸ்டாப்ளிஷ்டு இன் 1806. பேங்க் ஆஃப் கல்கட்டான்னு ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் ஸ்டாக் பேங்க் இருந்திருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா ரீநேம் ஆகி பேங்க் ஆஃப் பெங்கால்னு ஆகிருக்கு 1809. ஃபோர்த்து பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, பேங்க் ஆஃப் பாம்பே இன் 1840 அண்ட் பேங்க் ஆஃப் மெட்ராஸ் இன் 1843 வேர் எஸ்டாப்ளிஷ். பேங்க் ஆஃப் பாம்பேன்னு 1840 இருந்திருக்கு. அடுத்தது அது வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ஆஃப் மெட்ராஸ் இன் 1843 மெட்ராஸ்ன்னு மாற்றிருக்காங்க. திஸ் பேங்க் ஆர் கால்டு பிரசிடென்டல் பேங்க். இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா பிரசிடென்டல் பேங்க்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பெங்கால், பாம்பே அண்டு மெட்ராஸ் ஒன்லி, இங்கே மட்டும்தான் இது இருக்குது. பார்த்திங்கன்னா சென்னை, அதாவது பார்த்திங்கன்னா பாம்பே அண்டு மெட்ராஸில் மட்டும்தான் இது இருக்குது. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேங்கினுடைய ஹிஸ்டரிகளில் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது 1881 அதாவது 1881 விட்னஸ் த பர்த் ஆஃப் ஆர்த் பேங்க் which was later renamed into the Punjab National Bank.
1894 1905 டேட்டில் 1894 அதான் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு விட்னஸ் ஆஃப் பர்த் ஆர்த் பேங்க்குங்கிறது பார்த்திங்கன்னா 1881 சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா விச் வாஸ் லேட்டர் ரீநேம்டு, அதுக்கப்புறம் ரீநேம்டு பண்ணியிருக்கிறாங்க. அந்த ரீநேம் பண்ணுறது வந்து பண்ண பேர் தான் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா the President Bank were amalgamated into the Imperial Bank of India. அதாவது the President Bank were amalgamated into the Imperial Bank of India on 27th January 1921. Confined its operation to the urban sector and the rural sector was completely neglected in those days. Therefore, after independence, an act was passed in Parliament to take over the Imperial Bank of India by the government, and State of India came into being on July 1st, 1955. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இம்பீரியல் பேங்க்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இம்பீரியல் பேங்க்குங்கிறது அது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் தான் அதாவது இம்பீரியல் பேங்க்குங்கிறது இந்தியன் வங்கி தான். இது 1921 உருவாக்கப்பட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ஆப்ரேஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அர்பன் செக்டார் அண்டு ரூரல் செக்டார், அது நகர்பகுதிகளில் மட்டும் இது வந்து சேவை செய்து வந்துகிட்ருக்கு. கிராம பகுதியில் வந்து அதை வந்து அதாவது என்ன சொல்கிறாங்க, கிராமங்கள் அர்பன் செக்டார் அண்டு ரூரல் செக்டார் வாஸ் கம்ப்ளீட்லி நெக்லிகேட்டட். அதாவது பார்த்திங்கன்னா நகரத்தில் மட்டும்தான் இருக்குது, அதாவது கிராமங்களில் வந்து பார்த்திங்கன்னா புறக்கணிச்சிருக்கு. அதாவது அங்கே வந்து செய்யலை, இண்டிபெண்ட்டாக செய்யலை, சுதந்திரமாக செய்யலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் த பார்லிமெண்ட். அதாவது பார்லிமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அவன் என்ன அமெண்ட் பண்ணுறாங்கன்னா இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா பை கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் கேம் இன் டு பீயிங் ஜூலை. அதாவது பார்த்திங்கன்னா அரசுடைமைக்கு பாராளுமன்றத்தில் இதை ஏற்றப்படுறாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு உருவாக்கியிருக்கு. அதாவது இம்பீரியல் பேங்க்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு உருவாக்கியிருக்கு. புரியுதுங்களா? இம்பீரியல் பேங்க்குங்கிறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு உருவாக்கியிருக்கு. ஓகேங்களா? அப்போ இம்பீரியல் பேங்க்குங்கிறது 1921 இருந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நகர்ப்புறங்களில் மட்டும்தான் இருந்திருக்கு, கிராமப்புறங்களில் வந்து புறக்கணிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் அடைஞ்ச பிறகு என்ன செஞ்சுருக்காங்கன்னா பார்லிமெண்ட்டில் வந்து அதுக்குன்னு ஒரு நியூ மசோதா இது பண்ணியிருக்காங்க. இம்பீரியல் பேங்க்குங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு உருவாக்கியிருக்காங்க. எப்போன்னா ஜூலை 1st 1955. ஓகேங்களா? அடுத்தது ஸ்டாம்ப் ஆஃப் இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய லோகோ, இம்பீரியல் பேங்க்கோடைய லோகோ. ஓகேங்களா? இதுதான் இம்பீரியல் பேங்க் ஆஃப் லோகோ. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே இந்த பேங்கிங் இன் ஆன்சியன்ட் இந்தியா பாருங்கள். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன்சியன்ட், அதாவது பண்டைய காலத்தில் எப்படி இருந்திருக்கு பார்த்திங்கன்னா பேங்கிங்குடைய இது rudimentary banking activity were carried out in India 3500 years ago. 1500 CE, interested earning and usury, unreasonable interest were prevalent during the Vedic period. 1200 years before 18th century, the following concepts were the practice in Tamil Nadu: petru debit, varavu credit, செலவு எக்ஸ்பெண்டிச்சர், லாபம் ப்ராஃபிட், நஷ்டம் லாஸ், which all collectively known as a இந்தோகாய் ட்ரையல் பேலன்ஸ் பேரேடு ரெஃபர் டு லெட்ஜர். இதுதான் பண்டைய காலத்தில் எப்படி இது பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா அந்த லோகோ பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன்ஸ் காயின் யூஸ்டு டியூ த ராஜராஜ சோழ பீரியட். அதாவது ராஜராஜ சோழனுடைய பீரியடில் 985 1014 அந்த வருடங்களில் உள்ள பயன்படுத்தக்கூடிய காயின் இது, அதாவது வெண்கல காயின் இது. அப்போது பண்டைய கால ஆட்சி முறையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வங்கி அமைப்புங்கிறது எப்படி இருந்திருக்கு, கிட்டத்தட்ட
பார்த்திங்கன்னா 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க. இருந்தப்போ அந்த ஆட்சி அதாவது பார்த்திங்கன்னா எப்படி பயன்படுத்தியிருக்கிறாங்க பார்த்திங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ஏர்னிங் அண்ட் யூசரி. இன்ட்ரெஸ்ட் ஏர்னிங்னா இன்ட்ரெஸ்ட்னா வட்டி. அப்போ அந்த வட்டி வந்து பார்த்திங்கன்னா பரவலாக இருந்திருக்கு. அப்போது 1200 இயருக்கு பிஃபோர் 1200க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எப்படி அந்த ஃபாலோ பண்ணாங்க தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இன்றைக்கி படிக்கிறோம் இல்லையா அக்கௌண்ட்ஸில், அதுதான் பற்றுனா டெபிட்டு, வரவுனா கிரெடிட்டு, செலவுன்னா எக்ஸ்பெண்டிச்சரு, புரியுதுங்களா, லாபம்னா ப்ராஃபிட்டு, நஷ்டம்னா லாஸு. இப்போது இதிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இது பண்டைய காலங்கள்லேயே பயன்படுத்தியிருக்கிறாங்க இந்த டேர்ம் வார்த்தைகள்ங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ கிட்டத்தட்ட 3500 ராஜராஜ சோழ காலத்துங்களே சொல்கிறாங்கன்னா, அப்பயே அந்த பண்டைய காலங்கள்லேயே இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. இதை வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பற்று வரவுங்கிறது இந்த வார்த்தைகள்லாம் முன்னாடியே இருந்திருக்குங்கிறது இது ஒரு சாட்சியாக இருக்குது. ஓகேங்களா. அதுபோல் இப்போ அதெல்லாம் பற்று வரவு செலவு. அப்போ பற்றுங்கிறது இப்போ டெபிட்னு சொல்கிறோம், வரவுங்கிறது கிரெடிட்னு சொல்கிறோம், செலவுங்கிறது எக்ஸ்பெண்டிச்சர், லாபங்கிறது ப்ராஃபிட்டு, நஷ்டங்கிறது லாஸு. ஆல் கலெக்டிவ்லி நவுன் அஸ் எ இந்தொகை ட்ரையல் பேலன்ஸ். இது எல்லாரும் சேர்ந்தது தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஐந்தொகை. அதாவது இந்தொகைங்கிற பாருங்க, ஐந்தொகையிலேயே இதை சொல்லியிருக்கிறாங்க. ஐந்தொகையிலேயே இதை சொல்லியிருக்காங்க. ட்ரையல் பேலன்ஸ்னு சொல்லியிருக்காங்க ஐந்தொகையில். பீரியடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெட்ஜர்னு நம்ம படிக்கிறோம். இதெல்லாம் பண்டைய கால முறையிலேயே வங்கியை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பேங்கிங்குடைய டெஃபினேஷன். இப்போ பேங்கிங்குடைய டெஃபினேஷன் பார்த்திங்கன்னா, அக்கார்டிங் டு பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949, banking means the accepting for the purpose of learning or investment of deposit of money from the public, repayable on demand or otherwise, and withdrawal by check, draft, pay order or otherwise. அதாவது வங்கிக்கு என்ன வரைவிலக்கணம் சொல்லியிருக்காங்கன்னா, அக்கார்டிங் டு பேங்க் ரெகுலேஷன் ஆக்ட் 1949, இந்திய வங்கி சட்டம் 1949 படி பேங்கிங் மீன்ஸ் அக்செப்டிங்னா என்ன? இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். அப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது பேங்கர் அக்செப்ட் பண்ணுறாங்க. நம்மள்கிட்டருந்து என்ன செய்கிறாங்க, அமௌண்ட் வாங்கிக்கிறாங்க. அதை நம்ம என்ன செய்கிறோம், சேவிங் நோக்கத்தில், அதாவது சேமிப்பு நோக்கத்தில் நம்ம என்ன செய்கிறோம், பணத்தை போடுறோம். அதை அவங்க என்ன செய்கிறாங்க, ஏற்றுக்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, அக்செப்டிங் ஃபார் த பர்பஸ் லெண்டிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் டெபாஸ். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், லெண்டிங்காக இருக்கலாம், அது டெபாசிட்டாக இருக்கலாம். ஃப்ரம் தி பப்ளிக்கிட்டேருந்து பொதுமக்கள்கிட்டருந்து வாங்கிக்கிட்டு என்ன செய்கிறாங்க, எப்போ ரீபேபிள் பண்ணுறாங்க, ரீபேபிள் ஆன் டிமாண்ட். அவங்களுக்கு எப்போ தேவையோ அதை செலுத்துகிறாங்க. அதர்வைஸ் அண்ட் வித்ட்ரா, அவங்க என்ன செய்கிறாங்க, பணத்தை கொடுத்துட்றாங்க. பணத்தை கொடுத்த பிறகு தேவைப்படும் போது அவங்க என்ன செய்கிறாங்க, வித்ட்ரா பண்ணுறாங்க. அது செக்காக இருக்கலாம், டிராஃப்டாக இருக்கலாம், பே ஆர்டாக இருக்கலாம், அதர்வைஸாக இருக்கலாம். இதுதான் வங்கியுடைய வரைவிலக்கணமாக சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது டூயின்னோவில் பாருங்கள். பேங்க் வேர் நேஷ்னல் இன் இந்தியா த இயர்ஸ் 1969. பேங்க் வேர் நேஷ்னலைஸ்டு. எப்போ நேஷ்னலைஸ்டு ஆகிருக்கு இந்தியா வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 1969ஆம் ஆண்டு தான் என்ன செஞ்சுருக்காங்கன்னா நேஷ்னலைஸ்டு ஆகிருக்கு. அப்போ நேஷ்னலைஸ்டு ஆகும்போது எத்தனை பேங்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 14 பேங்க் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னலைஸ்டு ஆகிருக்கு. ஓகேங்களா. அடுத்தது பேங்க் வேர் சப்சிக்வெண்ட்லி நேஷ்னலைஸ்ட் இன் இந்தியா இந்த இயர் 1980ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா 8 வங்கி வந்து பார்த்திங்கன்னா நாட்டுடைமை ஆக்கியிருக்கு. அப்போ 14 வங்கி வந்து நேஷ்னலைஸ்ட் பேங்கும் 6 வந்து பார்த்திங்கன்னா துணை, அதாவது பார்த்திங்கன்னா அதுக்கு பிறகு 69க்கு பிறகு பார்த்திங்கன்னா 80வது வருஷத்தில் 6 பேங்க் நேஷ்னலைஸ் வாங்கியிருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நபார்டுடைய இது நேஷ்னல், அதனுடைய அப்ரிவேஷன் நான் அப்புறம் சொல்கிறேன், நபார்டு. ஓகேங்களா. அடுத்தது நெக்ஸ்ட்டு என்னென்னா டைப் ஆஃப் பேங்க்ஸ் பார்க்கணும். இப்போ டைப் ஆஃப் பேங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்ப்போம்.
டைப் ஆஃப் பேங்க்கு, டெஃபினேஷன் ஆஃப் ஜென்ரல் பேங்க். அதுக்கு ஏற்கனவே பார்த்தது வந்து டெஃபினேஷன் ஆஃப் பேங்க் பார்த்தோம். அது டெஃபினேஷன் ஆஃப் சென்ட்ரல் பேங்க்கு நம்ம பார்க்க போகிறோம். அது காமனாக வங்கியோடைய வரைவிலக்கணம், இது சென்ட்ரல் பேங்க்குடைய டெஃபினேஷன். அது பார்ப்போம். டைப்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.